ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரி சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கண்ணாடி பாலம் அங்கே அமைச்சிருக்கிறாங்க, நம்ம அதை பார்ப்போம். இன்னும் விவேகானந்த பாறை, திருவள்ளுவர் சிலை, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். கன்னியாகுமரி இந்தியாவின் தென்கோடி முனையில் அமைந்திருக்கும் ஒரு முக்கியமான சுற்றுலா இடம். இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது ஒரு புனித பயண இடமும் கூட. இந்த கடற்கரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நாகர்கோவிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் பகவதி அம்மன் கோயில், மகாத்மா காந்தி மண்டபம், விவேகானந்தர் பாறை, காமராசர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை போன்றவை சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்களாக உள்ளது. இங்கு நிகழும் சூரிய உதயமும் சூரிய மறைவும் பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானோர் இங்கு கூடுகிறார்கள். படகில் பயணம் செய்துதான் விவேகானந்தர் சிலைக்கு நாம் செல்ல முடியும். அதற்கான ஏற்பாடுகள் தமிழ்நாட்டு அரசின் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அதற்கான பயணச்சீட்டுகள் வரிசையில் நின்று நாம் பெற்றுக்கொள்ளலாம். 75 ரூபாய்க்கு சாதாரண பயணச்சீட்டும் 300 ரூபாய்க்கு சிறப்பு பயணச்சீட்டும் கிடைக்கும். பயணச்சீட்டை பெற்றுக்கொண்ட பின் நாம் படகில் ஏறலாம். படகில் ஏறும்போது லைஃப் ஜாக்கெட்டை அணிந்து கொள்வது மிக முக்கியம். அலைகள் அதிகமாக இருந்தால் மெதுவாகத்தான் படகுகள் பயணம் செய்யும். விவேகானந்தர் பாறைக்கு நாம் வந்து விட்டோம். இங்குதான் விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் வரலாறு பார்க்கும்போது 1892 ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கன்னியாகுமரி வந்த விவேகானந்தர் கடலுக்குள் நீந்தி சென்று அங்கிருந்த பாறையில் 3 நாட்கள் கடும் தவம் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில்தான் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அமைக்கப்பட்டது.
இந்த விவேகானந்தர் பாறையில் மற்றொரு கட்டமைப்பும் உள்ளது. அதுதான் கன்னியாகுமரி தேவியின் ஸ்ரீபாதம் அல்லது ஸ்ரீபாத மண்டபம். இந்த பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு இப்போது ஒரு கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசால் 37 கோடி ரூபாய் செலவில் செய்யப்பட்டுள்ளது. இது 10 மீட்டர் அகலம் கொண்டதும் 77 மீட்டர் நீளமுடையதும் ஆகும். திருவள்ளுவர் சிலையை பற்றி சொல்லும்போது திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்காக தமிழக அரசு கட்டியதுதான் இது. இந்த சிலை நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயரமுள்ள பாறை மீது கட்டியிருக்கிறது. அதற்கு 133 அடி உயரம் உள்ளது. சிலையை நிறுத்தியிருக்கும் பீடத்தின் உயரம் 30 அடி. சிலையின் உயரம் 95 அடி. சிலையின் மொத்த எடை 7000 டன். இந்த சிலை 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள 3681 கருங்கற்களை கொண்டு நிறுவப்பட்டுள்ளது. இந்த பீடத்தில் நின்று பார்க்கும்போது கன்னியாகுமரி கடற்கரையும் படகு சவாரியும் அநேகம் கட்டிடங்களும் கோயில்களும் மட்டுமல்ல, அங்கு தூரத்தில் 5 கிராமம் பகுதியில் உள்ள காற்றாடிகளும் கூடங்குளம் அணுமின் நிலையமும் நம் கண்களுக்கு தெரிகிறது. கண்குளிர் காட்சிகளைக் கண்டு நாம் திரும்பும்போது திருவள்ளுவர் பீடத்தின் கீழ்நிலையில் பொறிக்கப்பட்டிருக்கும் சில திருவள்ளுவர் வசனங்களை நாம் பார்க்கிறோம்.
படகில் கரை திரும்பும்போது அருமையான கட்டுமானங்களும் எழில் கொஞ்சம் இயற்கை காட்சிகளும் என் மனதை ஆட்கொண்டது. நம் வாழ்வில் பார்த்திருக்க வேண்டிய ஓர் இடம்.